ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சாறு. இந்த அச்சாறு எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கொள்ளுங்க. இதை அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த கடுகு அரைஞ்சதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய், இடித்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை 3 சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு 5 இல்லாட்டி 6 பூண்டு அளவு இப்படி வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட ஒரு அளவான துண்டு இஞ்சி, இதையும் இப்படி வெட்டி லேசாக தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கருப்பட்டி. ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த ஒரு கருப்பட்டியை நல்லா உடச்சி விட்டுக்கொள்ளுங்க. உடச்சி விட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கருப்பட்டிக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி தான் விடணும். இப்போ இது ஒரு 10 நிமிடம் அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். இப்போ இந்த கலவையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம், சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் இதோட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இதோட வினிகர் சேர்க்க போகிறோம். இந்த வினிகர் 175 ml சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா 15 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த வினிகர் தான் அதுக்கு கொஞ்சம் சுவையை கொடுக்கும். அதனால நீங்கள் கூட சேர்க்குறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் 15 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா விட்டு நல்லா கறந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா நான் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த உப்பையும் சேர்த்து இதை நல்லா கரைஞ்சி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த கலவையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகாய் நடுவால கீரி எடுத்திருக்கேன், அது 250 எடுத்திருக்கேன். பேரிச்சப்பழம் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சப்பழம் இந்த கொட்டையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்ளுங்க. இதோட நான் ஊறுகாய் சேர்க்க போகிறேன். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா மசாலா எதுவுமே கலந்துருக்காத ஒரு ஊறுகாய், அதை மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். இது நான் பிச்சு போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அச்சாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது நீங்கள் முழுசாகவே போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நான் சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். நான் மிளகாய் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். ஏன்னா இது நாள் போக மிளகாய் நல்லா சுருங்கிடும். இப்போ இதோட நான் அந்த கரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை அதோட சேர்த்துக்கொள்ளுங்க. இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இது கூட கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கருப்பட்டியையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த அச்சார் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நாள் போக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கைப்படாமல் வச்சுக்கொள்ளணும். கைப்பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும். கைப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க.
நீங்கள் இதை ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் அண்டண்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோடு கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ இந்த மிளகாலாம் பெருசாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அப்படியே சுருங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சாரி ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான அச்சாறு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு ரெசிபியோடு நான் இன்னொரு நாள் உங்களோட சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.